எல்லோருக்கும் வணக்கம். சிலுவை தியானமும் ஜெபமும் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, உங்களுடைய துக்கங்களை இயேசு சுமந்தார். நம்முடைய துக்கங்களை இயேசு சுமந்தார். பாருங்க, கல்வாரி சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி இயேசு கெத்செமனே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் அங்க போய் ஜெபம் பண்ணும்படியாக அங்கே செல்லுகிறார். அதை நம்ம எதுல வாசிக்கிறோம்னா மத்தேயு 26:36 இருந்து வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறவர், நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி அப்படின்னு போட்டிருந்து பாருங்க. மரணத்துக்கு எதுவான துக்கம் இயேசுவுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் அவர் தேவன் இந்த பூமிக்கு மனுஷரா வந்திருக்கிறார் பாருங்க. எல்லாவற்றையும் உண்டாக்கினவரே அவர் தான். எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கிறவரே அவர் தான். கொலோசியர் 1:16 எப்படி சொல்லுது பாருங்க, சகலமும் இயேசுவை கொண்டும் இயேசுவுக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் தான் சிருஷ்டிகர்த்தா. இவருக்கு இவ்வளவு பெரிய துன்பம் வரணும்னு தேவையே கிடையாது. அவர் கடவுள் மனுஷன் அந்த பூமிக்கு வந்தார். ஏன் இவ்வளவு பெரிய மரணத்துக்கு எதுவான துக்கம், ஏன் ஆத்தும வியாகுலம், ஏன் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். மனு குலத்தை உண்டாக்கினவரே அவர் தான் பாருங்க. இப்பொழுது பூமிக்கு மனுஷனாக வந்திருக்கிறார். நம்முடைய பாவங்கள் யாவையும் சிலுவையிலே சுமந்து தீர்க்க வேண்டிய ஒரு தருணம் இது. அதனால என்ன சொல்றாரு, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. வசனம் 39 அப்படி சொல்லி வாசிக்கிறோம் பாருங்க. சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகவே என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவுது என்று சொல்லி ஜெபம் பண்றார். கெத்செமனே அப்படிங்கிற அந்த தோட்டத்துக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, அது அந்த காலத்துல என்னதான் இருந்துச்சுன்னா, ஆலிவ் ஆயில், அந்த எண்ணெய் பிழியப்படுகிற ஒரு ஆணை. இயேசு அங்க என்ன பண்றாரு தெரியுமா? இயேசு அந்த எண்ணெய் எப்படி பிழியப்பட்டு அதுல இருந்து எடுக்கிறாங்களோ எண்ணெய, அதே போல இயேசு அங்கே பிழியப்படுகிறார். அவர் துக்கப்படுகிறார். மரணத்துக்கு எதுவான துக்கம் அவருக்கு உண்டாயிருக்கிறது. ஏன் அந்த மாதிரி உண்டாகுது அப்படின்னு சொன்னா, உலகத்தின் அனைத்து பாவங்களையும் அவர் சுமக்க வேண்டிய ஒரு கட்டாயம். இயேசு தேவன் தான், ஆனால் தன்னைத்தானே வெறுமையாக்கி மனுஷனாக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அதனால் ஒரு மனுஷனாக எல்லாருடைய பாவங்களையும் ஏற்று அவர் அதன் தண்டனையையும் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவருடைய பாவங்களை சுமக்கிறதே பாருங்க பெரிய கஷ்டம். இயேசு பாருங்க, நம்முடைய உலகத்தினுடைய எல்லாருடைய பாவங்களையும் அவர் சுமக்கிறார். ஒரு மனுஷனாக இருந்து சுமக்கிறார். அவர் தேவன் தான், இந்த பூமிக்கு மனுஷனா வந்தார் பாருங்க. மனுஷனா இருந்து அந்த பாவங்களை எல்லாம் சுமக்கிறார். அப்படிங்கிற அந்த கல்வாரி சிலுவையுடைய அந்த முன் ருசி எங்க அனுபவிக்கிறார் பாருங்க. அதைத்தான் என்ன சொல்றாரு, என் பிதாவே, கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். என்ன கேட்கிறாரு, இந்த சிலுவையை விட்டா வேற வழி இருக்குதா? இந்த சிலுவை இல்லாம ரட்சிப்புக்கு, மனுஷருடைய நல்வாழ்வுக்கு வேற ஏதாவது வழி இருக்குதா? இதாட்ட ஜெபம் பண்றாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல சுதாரிச்சு கொண்டு என்ன சொல்றாரு, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். இதே மாதிரி 3 டைம் ஜெபம் பண்றது பாருங்க. கடைசியில வசனம் 46 சொல்லி இருக்குது, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். இப்போ டிட்டர்மைன்டு பர்சனா வராரு. என்ன செய்யறாரு, சிலுவைக்கு போகும்படி கிளம்பி போறார். இல்ல லூக்கா 22:44 சொல்லியிருக்குது, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இந்த துக்கம் எப்படி இருந்துச்சு, அந்த வேர்வையிலே அவருடைய ரத்தம் எல்லாம் வருதான். யாருக்காவது இதே மாதிரி வந்துருக்கும். நம்ம எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும், சில பேர் ஃபீல்டில் ஒர்க் பண்றாங்க பாருங்க, சில பேர் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றாங்க, எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் இந்த மாதிரிலாம் யாருக்கும் வராது. ஏன்னா இது அவ்வளவு பெரிய துக்கம். மொத்த மனு குலத்தின் பாவத்தையும் ஒருவர் மேலே வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அது இயேசு மட்டும்தான் சுமக்க முடியும். அதனால அவருடைய ரத்தத்தின் பெருந்துளிகளாய் அந்த வேர்வை, அப்படி ஒரு பெரிய வியாகுலம் இயேசுவுக்கு உண்டாகிறது. இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், இயேசு நம்முடைய துக்கங்களை இயேசு சுமந்து விட்டார். அதனால நாம் இனி துக்கத்தோடு இருக்க வேண்டிய தேவையில்லை. பாருங்க, நம்மளுடைய நிறைய பேர் இப்படி ஒரு திங்கிங்ல இருக்காங்க பாருங்க, நான் துக்கத்தோட இருக்கணும். இந்த லெந்து நாட்கள்ல இப்படிலாம் வரும்போது சிலுவையை பற்றி தியானிக்கும் போது நான் துக்கத்தோட இருக்கணும். இல்ல, நாம் துக்கத்தோட இருக்கிறதுக்காண்டி அவர் துக்கத்தோட இருக்கல. அவர் ஏன் துக்கப்பட்டார், ஏன் வியாகுலப்பட்டார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய துக்கம், வியாகுலங்கள் எல்லாத்தையும் எடுத்து போடும்படியாக அவர் கெத்செமனே தோட்டத்திலே மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டார். இப்போ நிறைய பேர்
இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில பெரிய துக்கங்கள்லாம் இருக்கலாம், மிகப்பெரிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், உங்களுடைய பாஸ்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த இயேசுவிடம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களின் உங்களுடைய துக்கங்களை எல்லாம் மாற்றி போடுவார். உங்களுக்கு நல்வாழ்வை கொடுப்பார். உங்களுடைய மரணத்துக்கு எதுவான துக்கங்கள், வியாகுலங்கள் எல்லாம் மறைந்து போகும். நான் ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேங்க்யூ லார்ட். இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய துக்கங்களையும் நீர் ஏற்றுக்கொண்டு அந்த கெத்செமனே தோட்டத்திலே கர்த்தாவே, நீர் மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருந்தீர். நீர் வியாகுலப்பட்டீர் கர்த்தாவே. ஏன் அப்படி செய்தீர்? எங்களுடைய துக்கங்களை எல்லாம் நீர் எடுத்துக்கொண்டீர். எங்களுடைய வியாகுலங்களை எல்லாம் நீர் எடுத்துக்கொண்டீர் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த ஒவ்வொரு நபரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. அவருடைய துக்கங்களை ஆண்டவரை நீர் எடுத்துக்கொண்டிருக்கிற அப்படின்னா நமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பாவங்களை ஆண்டவரை நீர் எடுத்துக்கொண்டிருக்கிற அப்படின்னா நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். மன மகிழ்ச்சியை கொடுக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வார்த்தை சொல்லியிருக்கிறது கர்த்தாவே. அவர்கள் ஒரு இளைப்பாறுதலை அடையட்டும் கர்த்தாவே. இதை கேட்கிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி, எந்த பின்னணியிலே இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு இளைப்பாறுதலை இப்பொழுதே பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. நாம மட்டுமே மகிமைப்போம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.